எனது மரியாதைக்குரிய பெரியோர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட இன்று நாங்கள் இங்கு கூடியிருக்கிறோம். பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவிற்கு சுதந்திரத்திற்கு பிறகு எங்களுடைய அனைத்து அடிப்படை உரிமைகளையும் எங்கள் சொந்த தேசமான நமது தாய்நாட்டில் பெற்றோம். நாம் அனைவரும் ஓர் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். சுதந்திர இந்தியாவின் நிலத்தில் நாங்கள் பிறந்தோம் என்று நமது அதிர்ஷ்டத்தை பாராட்ட வேண்டும். அடிமை இந்தியாவின் வரலாறு நம் முன்னோர்களும் எவ்வாறு கடினமாக உழைத்து பிரிட்டிஷ்களின் அனைத்து மிருகத்தனத்தை நடத்தியதும் அனுபவித்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் எவ்வளவு கடினமாக இருந்தது என்பதை உட்கார்ந்து கற்பனை செய்து பார்க்க முடியாது. பிரிட்டிஷ் படையில் ஒரு இந்திய சிப்பாய் மங்கள் பாண்டே இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக முதலில் குரல் எழுப்பினார். பின்னர் பல பெரிய சுதந்திர போராளிகள் போராடி தங்கள் முழு வாழ்க்கையையும் சுதந்திரம் பெறுவதற்காக மட்டுமே கழித்தார்கள். தங்கள் நாட்டிற்காக போராடி வருவதற்காக சிறு வயதிலேயே உயிரை இழந்த பகத்சிங், குடிராம் போஸ் மற்றும் சந்திர போஸ் ஆசாத் ஆகியோரின் தியாகங்களை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நேதாஜி மற்றும் காந்திஜியின் அனைத்து போராட்டங்களையும் நாம் எவ்வாறு புறக்கணிக்க முடியும்? காந்திஜி ஒரு சிறந்த இந்திய ஆளுமை. அவர் அகிம்சையின் ஒரு பெரிய பாடத்தை இந்தியர்களுக்கு கற்பித்தார். இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடிய பிரபலங்கள் இருந்தனர். நம் முன்னோர்களால் கொடூரமாக தருணத்தில் போராடியது என்று நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இப்போது சுதந்திரம் பல ஆண்டுகளுக்கு பின்னர் நமது நாடு வளர்ச்சி சரியான பாதையில் உள்ளது. இன்று நம் நாட்டை உலகம் முழுவதும் நன்கு நிறுவப்பட்ட ஜனநாயக நாடு. அகிம்சை மற்றும் சத்தியாகிரக முறையில் போன்ற சுதந்திரமான வழியை கற்றுக் கொடுத்த சிறந்த தலைவராக காந்திஜி இருந்தார். காந்தி வன்முறை மற்றும் சமாதானமற்ற ஒரு சுதந்திர இந்தியாவை கனவில் கண்டார். இந்தியா எங்கள் தாய்நாடு மற்றும் நாங்கள் அதன் குடிமக்கள். கெட்ட மக்களிடமிருந்து அதை காப்பாற்ற நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நமது நாட்டை முன்னெடுத்து செல்வதும் உலகின் ஒரு சிறந்த நாட்டை உருவாக்குவதும் நமது பொறுப்பாகும். இவ்வாறு என் உரையை முடித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நன்றி.